ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு த லக்கி ஒன் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி பார்க்கலாம். படத்தோட பிகினிங்கில் லோகன் அப்படின்னு ஒரு யூஎஸ் மரைன், அவன் ஈராக்கில் வந்துட்டு சர்வீஸில் இருப்பான். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு போகிற மாதிரி இருக்கும். ஒரு டெரரிஸ்ட் கேம்ப்குள்ளே போயிட்டு அட்டாக் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ 2 குரூப் சேர்ந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ணிட்டுருப்பாங்க. அப்புறம் ஆப்போசிட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸருக்கு வந்து அடிபட்டுரும். அப்போ இன்னொருத்தன் காப்பாற்ற போகும்போது அவனும் இறந்து போயிடுவான். நைட் வந்து அந்த பேட்டில் வந்துட்டு இவன் ஃபாட் பண்ணிட்டு அடுத்த நாள் டயர்டாக வந்து ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். இப்போ தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய வெளிச்சம் பார்த்து கிளார் வந்து இவன் மூஞ்சில் அடிச்சுட்டு இருக்கும். சரி, இவன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போகும்போது அது ஒரு பொண்ணோட ஃபோட்டோ. திரும்பி பார்த்தா கீப் சேஃப் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அப்போ இவன் அதை பார்த்துட்டு சரி யாருதுன்னு தெரில, நம்ம யாருதுன்னு பார்த்துட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வைப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா இவன் அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்த இடத்துல ஒரு பாம் வந்து அட்டாக் ஆகி அங்கே இருக்கிற ஒரு 3 ஆஃபீஸர் வந்து இறந்து போயிடுவாங்க. இவன் வந்து அன்கான்சியஸ்க்கு போயிடுவான். அப்புறம் இவன் கான்சியஸ் வந்தோட்டு இவன் ஃப்ரெண்டு விக்டர்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணோட ஃபோட்டோ வந்து உன்னோட பேக்ல வந்து பார்த்தாங்க, இந்த பொண்ணோட ஃபோட்டோவை நீ எடுக்க போகும்னால்தான் நீ அந்த இடத்துல இருந்து வெளியில வந்து நீ தப்பிச்ச, இது வந்து உனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரின்னு அவன் சொல்லுவான். ஃபர்ஸ்ட் அவன் அதை பிலீவ் பண்ண மாட்டான். அப்புறம் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் இது யாருதுன்னு இவன் கேட்பான். யாருமே தன்னோடது அப்படின்னு உரிமை கொண்டாட மாட்டாங்க. அப்ப இவன் சரி இதை நம்ம பேசாம நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இவன் நிறைய ஆப்ரேஷன்ல பாத்தீங்கன்னா சாகிற இடத்துல போயிட்டு இவன் தப்பிச்சு வருவான். இவன் கூட இருக்கிறவங்க கூட இறந்து போயிடுவாங்க, இவன் தப்பிச்சிடுவான். அப்ப இவனே பிலீவ் பண்ண ஆரம்பிப்பான், இது நம்மளுக்கு கார்டியன் ஏஞ்சல் தான் போல இருக்குன்ட்டு. இவன் சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு இவன் ஊருக்கு வந்து அவங்க அக்கா கூட இருக்கலாம் அப்படின்னு இவன் பிளான் பண்ணி கொஞ்ச நாள் இருந்துட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு பிடிஎஸ்டி, அதாவது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். அவன் வந்து வால்ஃபீல்ட்லேயே இருந்துட்டு ஒரு கன் சவுண்டு கேட்டாலே அவன் அலர்ட் ஆயிடுவான். அடுத்தது சர்வைவர் கில்ட்டுன்ட்டு, அதாவது இவனை தவிர என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செத்து போயிருப்பாங்க, நான் மட்டும் எப்படி உயிரோட வந்தேன், அந்த கொஸ்டின் இவனுக்கு இருந்துட்டே இருக்கும். வீட்லயும் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க வீடியோ கேம்ஸ் ஆடினாலே இவன் அலர்ட் ஆயிட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பான். அவங்க அக்கா வந்து நீ பேசாம கொஞ்சம் கவுன்சிலிங் ஏதாவது ட்ரை பண்றியான்னு கூட கேட்பாங்க. அப்ப இவன் டிசைட் பண்ணுவான், பேசாம நம்ம அந்த கார்டியன் ஏஞ்சல் அந்த பொண்ணை வந்து நம்ம கண்டுபிடிச்சு ஒரு டேங்க் சொல்லலாம் அப்படின்ட்டு. இப்ப அந்த போட்டோல பின்னாடி டவர் இருக்கும், அந்த டவரை வச்சுட்டு இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் லொக்கேட் பண்ணி போகலான்னு டிசைட் பண்ணிட்டு அவங்க அக்காவுக்கு வந்து ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போவான். இந்த மாதிரி நான் எங்க பிலாங்குன்னு எனக்கு தெரியல, அதை நான் கண்டுபிடிக்க நான் போறேன், இதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியாது, இதுக்கு தேவைப்படுறது டைம் தான், அதனால நான் அங்க போறேன்னு சொல்லிட்டு இவனும் என்னோட நாய் ஜூஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை பார்க்க கிளம்பி போவாங்க. இவன் கொலராடோல இருப்பான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹாம்டன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நடந்தே போவான். அங்க போயிட்டு அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு போட்டோவை காட்டி யாருன்னு கேட்கும்போது அங்க ஒருத்தன் சொல்லுவான், இந்த மாதிரி இந்த பொண்ணு பேரு பெத் கிரீனு, இந்த மாதிரி ஊருக்கு வெளியில ஒரு பெட் ஹோட்டல் அது நடத்திட்டு இருக்கிறாங்க, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவனும் அங்க போய் பார்ப்பான். அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு இவன் தேங்க்ஸ் தான் சொல்ல போயிருப்பான். ஆனா அந்த பொண்ணு வந்து தப்பா புரிஞ்சுட்டு சரி நீ வேலைக்கு வந்திருக்கியா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ண வைக்கும். அப்ப இவன் அங்கிருந்து நடந்தே வந்த இன்ஃபர்மேஷன் சொன்னோட்டு இந்த பொண்ணு இப்படி ஒரு ஆளெல்லாம் ஹையர் பண்ணக்கூடாதுன்னு அவங்க பாட்டியை விட்டு அவனை வேலைக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பாட்டி வந்து கேட்கும்போது ஏன் இந்த ஜாபை நீ சூஸ் பண்ற போது இது பார்த்தா பீஸ்ஃபுல்லான ஜாப் மாதிரி தெரியுதுன்னு அவன் சொல்லுவான். ஏன் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தன்ற போது நான் இந்த மாதிரி மெரைன்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டி சரி அப்படின்ட்டு வெளியில வந்துட்டு அவனை அனுப்பிச்சிட்டீங்களா என்ன சொன்னீங்கன்ற போது நான் வேலைக்கு எடுத்துட்டேன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன பைத்தியமா இப்படி ஒரு ஆளை போய் எடுத்திருக்கீங்கன்ற போது ஃபர்ஸ்ட் அவளுக்கு வந்து இவங்க கூட இருக்கிறது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து கம்ஃபர்ட் ஆயிடும். ஏன்னா இவன் வந்து வேலையும் நல்லா செய்வான், நிறைய ரிப்பேர் ஒர்க்ஸ் எல்லாருமே பண்ண ஆரம்பிப்பான். அப்புறம் இவளோட பையனும் பாத்தீங்கன்னா இவன் கூட கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ஆரம்பிப்பான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். ஏன்னா இவன் பையன் வந்து யாருக்கிட்டையுமே க்ளோஸ் ஆக மாட்டான், இவன் கிட்ட க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இவளோட பேக்ரவுண்ட் என்னன்னா இவன் வந்து ஒரு டைவர்சி, இந்த ஊர் ஷெரீஃப் ஒருத்தன் இருப்பான், அவன் பேர் கேத், அவனை தான் கல்யாணம் பண்ணியிருப்பான். அவன் வந்து ரொம்ப கண்ட்ரோலிங்கா ரொம்ப அபியூசிவ் ஹஸ்பண்டா இருப்பான். இப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து வேண்டாம் அப்படின்னு டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. டைவர்ஸ் பண்ணியிருந்தாலும் அவன் வந்து இவகிட்ட வந்து ரொம்ப டிமாண்டிங்கா இந்த மாதிரி நீ நான் சொன்னபடி நடந்துக்கலீன்னா நான் பையனை வந்து உங்ககிட்ட இருந்து ஃபுல்லா பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லி பயம்படுத்தியே வாழ்ந்துட்டு இருப்பான். கேத்துக்கு வந்து லோகன் வந்தது பிடிக்காது. அதனால அவன் வந்துட்டு அவன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா அவனோட ஃபீல்டுக்குள்ள இன்னொருத்தன் ஆண் வந்துட்டான்ற போது அந்த ஜெல்லசி வந்து அவனால தாங்கிக்க முடியாது. அதனால இவளை ஃபாலோ பண்றதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ல இருந்து எல்லாமே இவன் வச்சிருப்பான். அப்புறம் இவன் வீட்டுக்கு வெளியில இருந்துட்டு இவன் எப்ப போறான் வரான் எல்லாத்தையுமே அவன் வாட்ச் பண்ணிட்டு இருப்பான்.
ஒரு நாள் வேலை முடிச்சுட்டு இவன் வந்து கீஸ் கொடுக்க போகும்போது அங்கே வீட்டில் பியானோ இருக்கும். அவன் பியானோ வாசிக்கிறத பென் பார்த்துருவான். அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா இவங்க டின்னர் குக் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் கிளம்புறேன்னு சொல்ல வரும்போது அவன் வந்து பென் வந்து உள்ளே கூப்பிட்டுட்டு சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைப்பான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட டீட்டெயிலாம் சொல்லுவான். எங்கள் அம்மா இந்த மாதிரி லாங் ரன்னரு, கிராஸ் கண்ட்ரிலாம் ஓடி இருக்கிறாங்க, அவள் வந்து அப்படிலாம் கிடையாது, ஐ எம் நாட் தட் குட் அப்படின்னு சொல்லும்போது நீ அப்படி இருக்கிறதுனால தான் உனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து உங்களை யூனிவர்சிட்டி எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. சரி அப்புறம் என்னாச்சுன்னு இவன் கேட்கும்போது நான் ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கெரியரை வந்து பர்சியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஸ் விளையாடலாமா அப்படின்னு இவன் கேட்கும்போது பையனும் பென்னும் இவனும் சேர்ந்து விளையாண்டு இருப்பாங்க. அப்புறம் பென் வந்து இவனை தோக்கடிச்சிருவாங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க, நீ தோத்துட்டீங்கன்னா டிஷ்ஷஸ்லாம் வாஷ் பண்ணுன்ட்டு. அவன் வாஷ் பண்ணிட்டு இருப்பான். இதை வந்து தூரத்துலேருந்து பெத்து வந்து பார்த்துட்டு இவங்க பையன் இவங்க கூட எவ்வளோ க்ளோஸாக பழகுறான் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ நைட் வந்து இந்த மாதிரி பியானோ இவன் வாசிக்கிறது வந்து அவன் பையன் வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் நீ கூட தான் வயலின் வாசிக்கிறியே, நீ வாசிச்சு காட்டுன்ற போது நான் வாசிக்க மாட்டேன், நான் வேணா மேஜிக் ட்ரிக் பண்றேன் அப்படின்னு அவன் உள்ள ஓடிடுவான். அப்போ வந்து பெத் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி எங்க அண்ணன் ட்ரேக்கும் இவனும் ரொம்ப க்ளோஸு, அவன் தான் இவனுக்கு நிறைய மேஜிக் ட்ரிக்லாம் வந்து சொல்லி கொடுத்தான். இவன் வந்து வயலின் வந்து அவங்க அப்பா வந்து பொது இடத்துல வாசிக்க கூடாதுன்னே சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க, அதனால இங்க வாசிக்கிறது வந்து அவனுக்கு ரொம்ப கூச்சம், ஐ எம் நாட் குட் இனஃப்னு அவன் மைண்ட்ல இருக்கு, அதனால அவன் வந்து வாசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அப்புறம் எங்க அண்ணனை இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வாரில் வந்து நாங்க இறந்துட்டோம், அவரை நாங்க எல்லாருமே மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணுவா. அப்போ வந்து இவன் வந்து நான் ஏன் இங்க வந்தனா அப்படின்னு சொல்ல வருவான். ஆனா வந்து அவனுக்கு வேர்ட்ஸ் வராது, அவனால அவன் சொல்லாம போயிடுவான். அந்த பொண்ணும் நான் எங்கேயும் போல, இங்கதான் இருப்பேன், நீ எப்ப வேணாலும் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவா. வெளியில பாத்தீங்கன்னா கேத் வந்து இவன் அந்த வீட்டுல இருந்து லேட் நைட் கிளம்பி போறதை நோட் பண்ணிட்டு இருப்பான். அடுத்தது ட்ரேக்கோட டெத் ஆனிவர்சரி நடந்துட்டு இருக்கும். இவளும் இவனோட பாட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுனரல் அந்த கல்லறைக்கு போவாங்க. போயிட்டு வந்து இவன் அந்த கார்டன்ல உட்காந்துட்டு இவங்க அண்ணனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஒரு ஸ்டேஜ்ல வந்து விரக்தியில பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற செடி எல்லாத்தையும் கண்ணாமுன்னு வெட்டிட்டு கத்தி அழுக ஆரம்பிப்பா. தூரத்துல இருந்து லோகன் இதை பார்த்துட்டு அவளை நேரம் வந்து ஹக் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சிருவான். அதுக்கப்புறம் அவ சொல்லுவா, எங்க அண்ணன் இறந்துட்டான் அது ஒண்ணு, ஆனா அவன் ஏன் இறந்துட்டானே இது வரைக்கும் தெரியல, இது வரைக்குமே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, ஃப்ரெண்ட்லி ஃபயர்னு எல்லாரும் சொல்றாங்க, அவன் வந்து ஒண்ணுமே இல்லாததுக்கு செத்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் தோணுது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவள் அழுதுட்டு இருப்பா. இவன் ஃபுல்லா அவளை பிடிச்சி கன்சோல் பண்ணிடுவான். கன்சோல் பண்ணி அவன் நார்மலான விட்டு நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு அவன் சொல்லுவா. நான் சிரிக்கணும்னா நீ ஜோக் சொல்லணும்னு அவ சொல்லுவா. நான் ஜோக் சொல்லணும்னா எனக்குள்ள 2 பீர் போகணும் ஓகேவான்னு கேட்கும்போது அவளும் ஓகேன்னு சொல்லுவா. அதோட அந்த சீன் முடியும். கொஞ்சம் கொஞ்சமா அவனோட ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மாற்றும். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவனும் அவங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கேத் வந்து ஒரு நாள் பென்னை வந்து ஒரு பேஸ்பால் மேட்ச் கூட்டிட்டு போயிருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா இவன் போறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பா, இது ஒரு சேரிட்டி கேம் தான், அதனால ரொம்ப அக்ரெசிவாலாம் பண்ணாத, அவன் லிமிட்டை தாண்டி புஷ் பண்ணாதன்னு சொல்லியே தான் அனுப்பிச்சிருப்பா. ஆனா அவன் அப்பயே சொல்லுவான், இங்க பாரு நீ உன்னோட டைம்ல அவன் கூட என்ன பண்ணாலும் நான் எதுவும் கேட்கறது இல்லை, அதனால ஏன் டைம்ல நான் அவன் கூட என்ன பண்ணாலும் நீயும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து மூக்குல இருந்து ப்ளீடிங்கோட வருவான். அப்ப பாத்தீங்கன்னா பால் வந்து வந்திருக்கும். இவன் ஒரு சைடு வந்து மூஞ்சி ஒரு செகண்ட் திருப்பி இருப்பான், அது மூஞ்சில அடிச்சு அது ப்ளீடிங்கா இருக்கும். ஆனாலும் அவன் பாத்தீங்கன்னா நான் 4 தடுத்துட்டேன், ஒரு ரன் தான் போச்சுன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பான். அவன் போனதுக்கு அப்புறம் இவ வந்து கேட்பா, நீ சொன்னீன்னா அந்த பையன் வந்து நேரா போய் செவருல போய் மோதுவான், நீ ஏன் அவனை இவ்வளவு புஷ் பண்ணன்ற போது அவன் ரொம்ப அக்ரெசிவ் ஆயிட்டு, நான் வந்து அவனோட அப்பா, என்கிட்டயே வந்து அவங்க எப்படி வளர்க்கணும், என்ன மாதிரி இது ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி சொல்றியா, நான் நினைச்சா அவனை வந்து உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவேன் பாக்குறியான்னு சொல்லிட்டு அவ கையை ஹோல்ட் பண்ணி கிரிப் பண்ணுவான். அப்ப அவ வலிக்குது கையை விடுன்னு சொல்லும் போது அவன் விட மாட்டான். அப்ப தூரத்துல இருந்து லோகன் இதை பார்த்துட்டு அவ சொன்னா விடுன்னா விட்டுடணும், விடு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் பார்த்துட்டு கையை விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவான். அடுத்தது பாத்தீங்கன்னா இவன் வீட்டுக்கு வந்துட்டு லோகன் வந்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லையே, யூ ஆர் ஆல் ரைட் அப்படின்னு கேட்பான். இல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அவன் சொன்ன மாதிரியே பையனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவானான்னு கேட்கும்போது, என் ஹஸ்பண்டை பத்தி எக்ஸ் ஹஸ்பண்டை பத்தி உனக்கு தெரியாது, அவன் வந்து என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ இந்த ஊரை விட்டு வெளியில போக முடியுதானேன்னு கேட்பான். நான் ஹாம்டனை விட்டு வெளியில போகணும்னு நினைச்சாலே அவன் லைஃப் லாங் என் குழந்தைய வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவான், அதை தவிர இதுதான் என் ஊரு, இதை விட்டு நான் எங்க போறது அப்படின்னு அவன் கேட்பான். சரி ஒன்றும் இல்லை, நீ ஓகேவான்னு பாக்குறதுக்கு தான் வந்தேன், ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போவான். அப்போ வந்து இந்த பொண்ணு வந்து இவங்கிட்ட, சரி நீ அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாமான்னு சொன்னியே பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஓகே ஐ எம் எனி டைம் இவன் சொல்லுவான். அப்போ பாட்டி கிட்ட போயிட்டு நாங்க கோ ஒர்க்கர்ஸா தான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண போறான், இதை தாண்டி இதுக்கு எந்த மீனிங்கும் கிடையாதுன்ற போது அவங்க பாட்டி அப்படியே பார்த்து சிரிப்பாங்க.
அப்புறம் வந்து இவன் அதுக்கு முன்னாடியே கேட்டிருப்பான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு நீ ஏன் வந்து இவனை கல்யாணம் பண்ணன்ற போது அதோட ஸ்டோரி வந்து இவ சொல்லுவா. இந்த மாதிரி நான் சீனியர் ஹியர்ல இருந்தேன், அப்ப இவன் ஃபுட்பால் டீம் கேப்டனா இருந்தான், நான் அதை லவ்னு நினைச்சிட்டேன், நான் வந்து அந்த இன்ஃபாக்சுவேஷன் நான் ரியலைஸ் பண்றதுக்குள்ளேயே நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன். அப்போ வந்து இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது நான் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த ஸ்டேஜ்ல வந்து அவன் கிட்ட இருந்து பிரேக்கப் பண்ணணும் தான் என் மைண்ட்ல இருந்தது. ஆனா வேற வழியே இல்லாம தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலா இவன் வந்து லவ்ல கல்யாணம் பண்ணல, இன்ஃபாக்சுவேஷன்ல தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. அதனாலதான் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கல, அது விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் டின்னர் போவாங்க. டின்னர் போயிட்டு நைட் வந்து கியூரியாசிட்டியில இவனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு கேள்வி கேட்பா. இந்த மாதிரி லைஃப் எல்லாருக்குமே ஒரு பிளான் இருக்குன்னு நீயும் பிலீவ் பண்றியான்னு கேட்கும்போது, அந்த மாதிரி பிளான் வந்து இது வரைக்கும் எனக்கு லைஃப் வந்து ரிலீவ் பண்ணல, இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவா. சரி நீ ஏன் மெரைனுக்கு சேர்ந்தேன்னு அவ கேட்பா. எங்க அப்பா அவங்க அப்பா எல்லாருமே மெரைன் தான், அதனால இது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரி அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் சரி வா நான் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவோட போட்டுக்கு வந்து இவ கூட்டிட்டு போவா. இந்த மாதிரி நான் சோகமா இருக்கணும் இல்ல தனியா இருக்கணும்னா நான் இங்கேதான் வருவேன். எங்க அப்பா வந்து ஒரு வெட்டரனு, அவர் அது போக பாத்தீங்கன்னா ஃபிஷ் பண்றதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா நான் எங்க அண்ணன் எங்க அப்பா இவங்க எல்லாருமே ரைடுக்கு போவோம். எங்க அம்மா வரமாட்டாங்க, அவங்க ஒரு ஆர்டிஸ்ட். சின்ன வயசுலயே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்து போயிட்டாங்க. அதனாலதான் நானும் எங்க அண்ணனும் ரொம்ப க்ளோஸ். ஏன்னா எங்களை தவிர யாரும் இல்லை, எங்க பாட்டியோட வளர்ப்புல நாங்க வளர்ந்தோம்னு சொல்லிட்டு இவளை பத்தி அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் சரி இந்த போட் ஓடுமான்னு கேட்கும்போது இல்ல ஓடாது அப்படின்னு அவ சொல்லுவா. அப்புறம் பாத்தீங்கன்னா இவனை வீட்டுல இறக்கி விட இவ வருவா. அப்ப பாத்தீங்கன்னா 2 பேரும் ஹக் பண்ணி கிஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் வந்துட்டு இந்த மாதிரி இது நடந்ததுன்னு நானும் மறந்துடுறேன், நீயும் மறந்து இந்த இடத்துல நீ கிளம்பி போ அப்படின்னு அவன் சொல்லுவா. யாருக்கு ஏத்தா வந்து உன்னை இதுக்காக இது பண்ணான்னு சொல்லும்போது அவன் ஒன்னும் சொல்ல மாட்டான். லோகன் அந்த இடத்துல இருந்து விட்டுட்டு இவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. அடுத்தது இவங்க அப்பா போட்டை இவன் ரெடி பண்ண ஆரம்பிப்பான். இவளுக்கு பாத்தீங்கன்னா இவன் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். அப்புறம் பாட்டி கூட ஒரு கான்வர்சேஷன் பண்ணும்போது பாட்டி கூட கேட்பாங்க. அப்ப இவன் ஆமா இவன் வந்து ரொம்ப குட்டா இருக்கான், ஆனா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிக்காது. ஏன்னா அவளுக்கு அவன் எக்ஸ் ஹஸ்பண்ட் மேல ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அது நிக்காதுன்னு அவளே சொல்லுவா. ஆனா பென்னுக்கு வந்து இவன் கூட பாண்டிங் வந்து ஜாஸ்தியாயிட்டே இருக்கு, என்னாலதான் பிரேக்கப் ஆகும், அப்படி ஆச்சுன்னா பென்னுக்கு என்னை பிடிக்காம போயிடும், அப்புறம் என்னை விட்டு அவன் விலகி போற கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அந்த பாசிபிலிட்டியில அவ சொல்லிட்டு இருப்பா. அப்போ வந்து அதெல்லாம் பாட்டி கேட்டுட்டு ஆமா அதுக்கப்புறம் நானும் இறந்து போயிருவேன், அப்புறம் நீ தனியாயிடுவேன்ட்டு அந்த பாசிபிலிட்டியும் அந்த பாட்டி சொல்லுவாங்க. அப்ப இவ ஒண்ணுமே பண்ண மாட்டா, அப்படியே பாட்டியை பாப்பா. அடுத்தது பென்னோட 8th பர்த்டே பார்ட்டிக்கு லோகனை வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. கேத்துக்கு வந்து அவனை வந்தது பிடிக்காது. அப்ப நேரா உள்ள வந்துட்டு இவன் சொல்லுவான், நீ அவனை பாக்குறது எனக்கு பிடிக்கலன்ற போது இது பேசுற உரிமையெல்லாம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவான். ஆனா என் பையன் வந்து யார் கூட இருக்கணும்னு சொல்ற உரிமை வந்து என்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி ஒரு அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ல அவங்க அம்மா இருக்கிறது என் பையனுக்கு வந்து கஷ்டமா இருக்கும்னு சொல்லி நான் எந்த ஜட்ஜு கிட்ட போனாலும் என் ஜட்ஜு வந்து கஸ்டடியும் வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க, அதனால நீ அவனை பாக்குறது நிப்பாட்டுன்னு அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் வெளியில வந்து லோகன் கிட்ட வந்து சொல்லுவான், இந்த மாதிரி அவன் கேத்துக்கு வந்து நான் உன்னை பாக்குறது பிடிக்கலன்னு சொல்றான், அதனால எனக்கு வேற வழி கிடையாதுன்ற போது உன் லைஃபை ஈஸி ஆக்கணும் தான் நான் வந்தேன், நானே உன் லைஃபை ஹார்ட் ஆக்குறேன்ற போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அவ சொல்லுவா, நான் என்ன டீல் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி, நீ என்ன வேணாலும் டீல் பண்ணிட்டு இரு, ஆனா யூ டிசர்வ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போவான். அப்புறம் இந்த சைடு அவங்க பாட்டி வந்து சொல்லுவாங்க, நீ எவ்வளவு நாள் தான் அவனை புள்ளி பண்ண விட்டுட்டே இருக்க போற, இது வந்து ஒரு செல்ஃப்லெஸ் ஆக்ட் கிடையாது, இட்ஸ் ரெடிகுலஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் என்னோட பெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாட்டின்னு அவ சொல்லுவா. ரியலி அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்ப அவளுக்கு ஒண்ணுமே பதில் சொல்லாம அவளை பார்த்துட்டு இருப்பா. இப்ப அடுத்தது தனக்காக ஃபைட் பண்ணலான்னு அவ டிசைட் பண்ணுவா. அப்ப நேரா இவங்க கேத்துக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு நல்ல அம்மா, நீ உலகத்துல எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போ, நான் ஃபைட் பண்ணுவேன், நீ எந்த கோர்ட்டுன்னு சொல்லு அப்ப நான் வரேன், அது வரைக்கும் என் லைஃப்ல நீ தலையிடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து விலகி போயிடுவா. நேரா வந்து லோகன் கிட்ட போயிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு அப்புறம் கேட்பா, நீ வந்து ஏன் வந்து இங்க வந்த அப்படின்ட்டு, டு ஃபைண்ட் யூ அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்புறம் அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அவன் பென்னு எல்லாரும் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. அவங்க ஃபேமிலி டைம் மாதிரி அடிக்கடி எல்லா இடத்துக்கும் வெளியில போயிட்டு வர்றது அந்த மாதிரி இருக்கும். இவனும் அந்த இவங்க ஃபேமிலி அவங்க வீட்லயே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆகும்.
அப்புறம் ஒரு சுச்சுவேஷன்ல பென் பாத்தீங்கன்னா பொது வெளியில வந்து வயலின் வாசிக்க மாட்டான். சர்ச்சில் ஒரு ஈவெண்ட் நடக்கும், அப்ப இவனை பியானோ வாசிக்க சொல்லுவாங்க. அப்ப இவன் வயலின் வச்சா நான் வாசிக்கிறேன்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணி அங்க எல்லாரும் முன்னாடி இவன் வாசிக்க வைப்பாங்க. அப்ப எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு சைடு இவன் இவ்வளவு நல்லா வாசிப்பானான்ட்டு, இன்னொரு சைடு அவங்க அம்மாக்கு பாத்தீங்கன்னா அவன் இன்ட்ரோவர்ட்டா இருந்தான், அவனை எல்லாரும் முன்னாடியும் அந்த ஸ்டேஜ் ஃபியரை போக்கடிச்சு வாசிக்க வச்சுட்டான்னு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஈவன் கேத்துக்கே பாத்தீங்கன்னா அவன் பையன் வாசிச்சது அப்புறம் மத்தவங்க எல்லாம் அவன் பையனை பத்தி சொல்றது பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான். அப்புறம் வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா கேத்தோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேத் போட்டோவை இந்த லோகன் காட்டிட்டு யாரையும் விசாரிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டுவாங்க. பெத்தும் லோகனும் ஒட்டுக்கா போறதை பார்த்தோன்னா இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஜெலசி ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவான், நேரா வந்து லோகன் வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்ணுவான். அப்ப பாத்தீங்கன்னா இவன் அந்த போட்டோவை கண்டுபிடிச்சிருவான். அந்த போட்டோவை நேரா கொண்டு போயிட்டு பெத்துக்கிட்ட வந்து கொடுத்துருவான். இந்த பெத்துக்கு வந்து இது ட்ரேக்கு கொடுத்த போட்டோ, இது எப்படி இவன் வீட்டுல இருக்குன்னு ஒரே கன்ஃபியூஷன்ல இருப்பா. அப்ப அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவான், அவன் வந்து பார்த்தா ஸ்டாக்கர் மாதிரி தெரியுது, அவனும் மெரைன்ன்றான், உங்க அண்ணன் ஃப்ரெண்ட்லி ஃபயர்ல இறந்து போயிட்டதா சொன்னாங்க, எப்படி அவன் இறந்தான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவனை பத்தி பேடா வந்து சொல்லுவான். அப்ப இவன் வீட்டுக்கு வந்தவனா அந்த போட்டோ காணாம போயிடுச்சுன்னு இவனுக்கு தெரிய வரும். அப்ப இவன் நேரா வந்து பெத்தை வந்து பார்க்க வருவான். அப்ப பெத் வந்து நீ வந்து என்ன சொல்லணுமோ சொல்லு அப்படின்ற போது, இல்ல நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்ல வந்தேன் ஆனா எனக்கால சொல்ல முடியலன்னா ஏன் அப்படின்ற போது, ஏன்னா எனக்கே ஏன்னு தெரியல, அப்படி எப்படி நான் உனக்கு வேர்ட்ஸ்ல அதை போட முடியும், சரி நீ இப்ப சொல்லு அப்படின்ற போது, இந்த மாதிரி நான் ஒரு வார் ஜோன்ல இருந்தேன், அது ஒரு கிட்டத்தட்ட ஹெல் மாதிரி, அந்த ஹெல்லில் பாத்தீங்கன்னா உன் போட்டோ ஒரு ஏஞ்சல் மாதிரி, அந்த கார்டியன் ஏஞ்சல் மாதிரி, ஃபர்ஸ்ட் நான் எல்லாரும் அப்படி சொன்னாங்க, நான் அதை வந்து பெருசா எடுத்துக்கல, ஆனா 2-3 இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா நான் வந்து மத்தவங்க இறந்து போய் நான் தப்பிச்சிட்டேன். அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நானும் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா வெளியில வந்தவனும் அவனை பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நினைச்சேன், நான் அதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். நீ இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, இந்த போட்டோ வந்து ட்ரேக் வந்து பாதுகாப்பா இருக்கணும்னு தான் கொடுத்தேன், இது உன் கையில வந்துருச்சு, சரி நீ இந்த இடத்துல இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவா. அவளை பொறுத்தளவுக்கு இந்த போட்டோ இவன்கிட்ட போனோட்டு அந்த லக் இவனுக்கிட்ட போய் இவனை காப்பாத்திருச்சு, அவங்க அண்ணன் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படி வந்து அவர் ரியலைஸ் பண்ணிடுவா. இவன் அப்படியே கிளம்பி போகும்போது பென் அங்கேருந்து ஓடி வந்து அந்த செஸ் புக் வந்து கொடுத்துட்டு, இனி நீ லைஃப் ஃபுல்லா என் கூட இருப்பேன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லும் போது, அவன் கழுத்துல இருக்கிற நேம் டேக் இவன்கிட்ட கொடுத்துட்டு நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவான். வீட்டுக்கு போனா வீட்டுல வந்து அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ட்ரேக்கோட போட்டோ இருக்கும். அப்பதான் அவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பான். ட்ரேக் தான் அந்த ஃபர்ஸ்ட் வந்து இவன் கூட வந்து ஃபாட் பண்ணும்போது ஒரு சோல்ஜர் இறந்து போவான், அவனை காப்பாத்த போன சோல்ஜர், அவனும் குண்டடிப்பட்டு இறந்து போயிடுவான், அவன் தான் அந்த ஏஸ். அப்போ இது இவனுக்கு தெரிஞ்சோட்டு இவனுக்கு ரொம்ப இதாயிரும். அதுக்குள்ள அவங்க பாட்டி வந்து இவகிட்ட சொல்லுவா, இந்த மாதிரி அவன் லோகன் வந்ததுக்கு அப்புறம் உன் வாழ்க்கை மட்டும் இங்க மாறல, நம்ம எல்லார் வாழ்க்கையும் மாறிடுச்சு, மேபி இதுக்கு ஒரு ஃபேட்டா கூட இருக்கலாம். அவன் என்ன ஃபேட்டு, அவன் இறந்து போய் இவன் உயிர் பொழைச்சதா அப்படின்னு கேட்கும்போது, நீ அதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது, நீ வந்து அவன் இறந்து போனதுக்கு நம்ம வருத்தம் தான், அதுக்காக லோகன் உயிரோட இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லுவா. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கேத் வந்து ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு நடுவுல லோகனை வந்து ரோட்ல பார்ப்பான். அப்ப பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா கன்னை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிடுவான். அப்போ வந்து லோகனை அதை வாங்கி டிஸ்மேண்டில் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஆபீசருக்கு கொடுத்துட்டு, யூ ஆர் நாட் அ பேட் காய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவான். அவன் தெளிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஆல்மோஸ்ட் அவனை சாகடிக்க போயிட்டான்னு வருத்தப்பட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அவங்க அப்பா நான் மேயர்கிட்ட பேசிட்டேன், அதனால இது பெரிய பிரச்சனை ஆகாது அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவன் அந்த பேட்ச், அவனை ஷெரீஃப் பேட்ச் வந்து கீழே வச்சுட்டு நேரா வந்துட்டு இவளை பெத்தை வந்து பார்க்க வருவான். அப்போ கதவை திறந்து உள்ள போனோட்டு அவன் வந்து டேபிள்ல வந்துட்டு சாப்பிட்ற பிளேட் இருக்கும், இந்த பிளேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்புறம் பக்கத்துல போயிட்டு நம்ம இனிமே எல்லாரும் ஒட்டுக்கா இருக்கலாம், நானு நீ பையன், நான் முன்ன மாதிரி இல்லை, நான் மாறிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். நீ எப்பயுமே பென்னோட அப்பா தான், ஆனா நம்மளுக்கு உண்டான ஃபீலிங்ஸ் வந்து போயிடுச்சுன்னு அவன் சொல்லுவான். அப்போ மறுபடியும் வந்து அவன் அக்ரெசிவா மாறிடுவான். நான் வந்து என் பையனை கஸ்டடி எடுத்துட்டு நான் போறேன், இந்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு அவனை கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா அவன் பிளேட் எடுத்தான்ல, அந்த மாதிரி இவனோட உடம்பு பொருளா தான் பார்த்திருக்கான், ஆனா லவ்வா பார்க்கலன்னு சொல்லி அந்த சீன்ல காட்டியிருப்பாங்க. பென் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு எங்க அப்பா என்னை விட்டு கூட்டிட்டு போயிடுவாரோன்னு பயந்துட்டு அந்த வீட்டை விட்டு அவன் வெளியில போயிடுவான் மலையில. அவனும் வந்து கேத்தும் பாத்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணிட்டே போயிடுவான். இவன் உள்ளதா இருக்கான்னு சொல்லிட்டு இவ உள்ள தேடிட்டு இருப்பா. அப்ப இந்த மாதிரி ட்ரீஹவுஸ்க்கு அவன் ஓடுறான் அப்படின்னு அவங்க பாட்டி சொன்னோட்டு இவளும் ஓடுவா. அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா லோகன் வந்து அவங்க அண்ணனை பத்தி சொல்லலான்னு வந்துட்டு இருப்போம். இப்ப பாட்டி வந்து நீ அவ பேத் கூட ஓடு அப்படின்னு சொல்லும் போது இவங்க நேரா போனா அவன் அந்த ட்ரீ ஹவுஸ்க்கு வந்துட்டு ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் போகணும்.
போகணும். அது ரோப் பிரிட்ஜ். அது வந்து மலையில காத்துல வந்து அருந்து இவன் வந்து நடுவில் நின்றுப்பான். அப்போ கேத் வந்து காப்பாத்து போகும்போது அவன் பையனை பிடிச்சிருவான். பட் அந்த ரோப் வந்து அவன் காலை சுத்திரும். அப்ப லோகனும் பேத்தும் அங்க வருவாங்க. அப்ப லோகன் வந்து பையனை வந்து அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டு, இரு நான் ஒரே நிமிஷம் வரேன் அவங்க கிட்ட கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு இவன் ரிட்டர்ன் வருவான். ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த ட்ரீ ஹவுஸ் வந்துட்டு அவன் கேத் மேல விழுந்து அவன் செத்து போயிடுவான். அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா கேத்தோட அப்பா வந்து லோகன் கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவான். அப்ப லோகன் வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க, காப்பாத்துனது உங்க பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சாரி சொல்லுவான். அந்த கண்டலன்ஸ் சாரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவான். இப்போ வீட்டுக்கு போனா பையன்கிட்ட வந்து அவங்க அப்பா இறந்தது வந்து அவங்க அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க. அவன் வந்து இது கன்சோல் பண்ணிட்டு இருப்பா. அவனும் அப்பா எங்க கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேட்டிருப்பான். அப்போ லோகன் நேரா வந்துட்டு அவங்க பாட்டியை பார்த்து பேசிட்டு இருப்பான். பையன்கிட்ட சொல்லிட்டீங்களான்னு கேட்கும்போது இல்ல இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்லுவான். என்னால முடிஞ்சதை பண்ண சாரின்றது நீ நிறையவே பண்ணிட்ட, நீ கவலைப்படாதன்னு பாட்டி சொல்லிட்டு சரி இரு என் பேத்தி அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்போ வந்து இவன் டைனிங் டேபிள்ல வந்து ட்ரேக்கோட போட்டோ வச்சுட்டு அவ வந்துட்டு இது வந்து பென் கொடுத்த புக்ல இருந்துச்சு, இவரை நான் நேரா பார்த்திருக்கேன், இன்ஃபேக்ட் வந்து அவர் இறக்கும் போது நான் அங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அவ அப்படியே ஆச்சரியமா பாப்பா. என்ன ஆயிருக்குன்னா அவனோட ஃபெல்லோ சோல்ஜரை வந்து ஒருத்தவங்க கன் ஷாட் பண்ணிட்டாங்க. இவர் வந்து அவரை காப்பாற்ற போகும்போது இவரையும் கன் ஷாட் பண்ணிட்டாங்க. அதனால உங்க அண்ணன் வந்து சும்மாலாம் சாகல, ஒருத்தனோட உயிரை காப்பாற்ற போய் தான் செத்து போயிருக்கிறாரு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு இவன் அந்த இடத்துல இருந்து விலகி போயிடுவான். இவன் வந்து அப்போ வந்து ரியலைஸ் பண்ணுவான். அப்புறம் நேரா வந்துட்டு இவனை லோகன் ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்லி அங்கேருந்து ஓடி வந்துட்டு இவனை ஹக் பண்ணிட்டு யூ டோன்ட் கோ எனிவேர், யூ பிலாங் ஹியர் வித் அஸ் அப்படின்னு சொல்லுவான். அதோட அந்த சீன் வந்து முடியும். அடுத்தது ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். எல்லாருக்குமே டெஸ்டினி இருக்கு, கம்மியான சில பேர் தான் டெஸ்டினியை நோக்கி போற சாய்ஸை வந்து மேக் பண்றாங்க. அண்ட் ஐ லக்கி ஐ டிட் இட் அப்படின்னு சொல்லுவான். அதோட அந்த சீன் முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா லோகன், பேத், பென்னு, அப்புறம் ஜூஸ் அந்த நாய் இவங்க எல்லாருமே அவங்க அப்பாவோட போட்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பென்னோட 9th பர்த்டே அதை செலிப்ரேட் பண்ணிட்டு பென் வந்து வண்டியை நீ வந்து ஸ்டேரிங் வீல் எடுத்துக்கோ அப்படின்னு லோகன் சொல்லிட்டு அவங்க அம்மா கூட இவங்க 3 பேர் ஃபேமிலியா ஒரு ட்ரிப் போற மாதிரி சீன் வந்து முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.